எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது 12 இன்கிரீடியன்ஸோட இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அது என்ன 12 இன்கிரீடியன்ஸ்? இதுல சிக்கன், மட்டன், அதே மாதிரி வேற ஏதாவது சிந்தட்டிக் ப்ராடக்ட், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு கலர், அதே மாதிரிலாம் கலந்துருக்கான்னா கிடையாது. 12 தாவர பொருட்கள், 12மே தாவரங்கள் மட்டும்தான். தாவரங்கள் என்னன்னு எல்லாருமே சாப்பிடக்கூடியது. மனிதர்கள், மிருகங்கள் எல்லாருமே சாப்பிடுறது என்னங்க? தாவரம். அதுவும் குறிப்பா சைவம் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பிடுறது என்னங்க? தாவரம். தாவரம் இருந்ததுன்னு என்னங்க? உடம்புக்கு எந்த பாதிப்புமே எந்த கெடுதலும் பண்ணாது. குக்கூர்பிட்டா முஷட்டா, அது என்னங்க வாயில வராத பேர் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர் பரங்கி தான். ஆனா அது என்னன்னா ஒரு குரூக்குடு பம்கின்னு சொல்லக்கூடிய பட்டர்நட் ஸ்குவாஷ். இதுல இருக்கிற அந்த விதைகளுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. அதுவும் குறிப்பா இதுல வந்து பகாமா தீவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பழத்திலேருந்து எடுக்கிற விதைகள். அதனால இதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமா இருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுல ஜிங்க், மெக்னீசியம், ஃபைபர், புரோட்டீன், ஒமேகா 3 இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இது என்ன செய்யும்? யூரினரி பிளாடரோட ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால என்ன அடிக்கடி அந்த யூரினேஷன் வருது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருது. ப்ராஸ்டேட் வீக்கத்தினால மேல இருக்கிற சிறுநீர் பை வந்து அழுந்தி ஒரு மாதிரி அதோட ஷேப் மாறுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கம்மியாகும். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தோட முழு ஆரோக்கியத்துக்கும் இது மேம்படுத்தி கொடுக்கும். இது ப்ராஸ்டேட் சப்போர்ட்டுக்கும் இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நல்ல கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு இருக்கும்போது ஒவ்வொரு செல்லுக்குமே நல்லது, குறிப்பா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பஞ்சர் ஒயின். இது நம்ம ஊர் நெருஞ்சியல் முள். இது என்ன செய்யும்னா, இதை நம்ம மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா காம அரசின்னு சொல்லுவாங்க. இதுவும் செக்ஸுவல் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. குறிப்பா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதுல அத்லெட்டிக் செயல்திறன், அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஓடுகள வீரர்கள், ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. இதுவும் நம்ம ஊர் ஆயுர்வேதத்துல, சித்த மருத்துவத்திலையும் சரி, சைனீஸ் மெடிசின்லயும் சரி, இதை பாரம்பரியமா பல 100 வருடங்கள் இல்ல 1000 வருடங்களாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல். இதுல 2 விதமான ஸ்டெம் செல் இருக்கு. ஒண்ணு ரெட் பீச் ஸ்டெம் செல். தோலை வந்து இளமையா வச்சுக்கணும். வெளியில நம்ம உடம்புலயே மிகப்பெரிய ஆர்கன் எதுன்னா நம்முடைய தோல் தான். நம்முடைய தோலை அழகாகவும் மிருதுவாகவும் இளமையாகவும் அதோட டெக்ஸ்டர்லாம் நல்லா சுருக்கங்கள் இல்லாம வச்சுக்கிறதுக்கு இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இதுல கொலோஜன் அப்படிங்கிற இயற்கையான அந்த ஸ்கின்னை பாதுகாக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. டேமேஜ் ஆன செல் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். வயதாகும் தன்மையை குறைக்கும். இது எங்க கிடைக்கும்னா சுவிட்சர்லாந்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பிள். ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தது. இதுல இருக்கிற ஸ்டெம் செல்ல எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இது வயதாகும் தன்மையை எதிர்க்கிறது. தோலை வந்து பிரகாசமா வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின் ரேடியன்ஸ் க்ளோ ஆகிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எபிஜெனடிக் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதாவது செல் ரொம்ப நீண்ட ஆயுள் இருக்கிறதுக்கு, ஒரு செல் அழியறதும் உருவாக்குறதும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதுல செல் உருவாக்கும் வேலை குவாலிட்டியா குவான்டிட்டி கரெக்டாகவும் நடக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது கார்டிசெப் அப்படிங்கிற ஒரு காளான். இது இமயமலை மாதிரி ரொம்ப உயரமான மலை சிகரங்கள்ல விளையக்கூடிய ஒரு ஹை ஆல்டிடியூட்ல கிடைக்கக்கூடிய ஒரு காளான். இது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இது செய்யறது வேலை அபரிமிதமான வேலைகள். சுவாசத்துக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு எவ்வளவுக்குளோ நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் உள்ள வருதோ அவ்வளவுக்குளோ நாம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். நம்ம சுவாசிக்கிற சுவாசத்துல 25% ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு போகுது. சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற 25% கார்போஹைட்ரேட் மூளை எடுத்துக்குது. அப்ப நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்யணும், ஒரு
ஃபோக்கஸ்டா ஞாபக சக்தி, மென்டல் பவர் அதிகமா இருக்கணும்னா உங்க சுவாச சக்தி மேம்படணும். நிறைய பேரை பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கொட்டா விடுவாங்க. காரணம் என்னங்க? அவங்களோட ரெஸ்பிரேட்டரி பவர் கம்மியான உடனே, உடம்புக்குள்ள ஆக்சிஜன் கம்மியான உடனே, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து நிறைய காத்த உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணும். அதுதான் கொட்டாவின்னு சொல்றது. இது என்ன செய்யும்? சுவாசத்தை முழுக்க உள்ளெடுக்க வச்சு நுரையீரலை நல்லா முழுமையா இயங்க வச்சு, அது மட்டும் இல்ல ரெட் பிளட் செல்ஸ்ல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால இந்த ஏடிபி உற்பத்தி ஆகிற வரைக்கும் இந்த ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால அந்த ஏடிபி அப்படிங்கக்கூடிய எனர்ஜி, உங்க பேட்டரி பவர்ங்கிறது இதுதான். அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எண்டூரன்ஸ், விளையாட்டு வீரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்துப்பாங்க. ஒலிம்பிக் வீரர்கள் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்னைக்கு நீங்க நிறைய ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ் இதே மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. எந்த கண்ட்ரி அதிகமா கப் அடிக்கிறாங்க, தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம்லாம் அடிக்கிறாங்க? அப்வியஸா சைனா, கரெக்டுங்களா? அங்க இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல மேக்சிமம் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கார்டிசெப்ங்கிறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட். இதே மாதிரி எந்தெந்த சப்ளிமெண்ட்லாம் நல்லது அப்படின்ட்டு அவங்க, இது மட்டும் இல்லை, நாம சொல்றது வந்து இதுல ஒரு 12 சப்ளிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அவங்க பல்வேறு சப்ளிமெண்ட், ஒரு நண்பர் சொன்னாரு, அவர் சைனா போயிருக்கும்போது இதே மாதிரி பாட்டில்ல வெந்நீர் வச்சிருப்பாங்களாம். நம்ம சொல்றோம்ல ஒயிட் டீ அப்படிங்கிற மாதிரி, ஒயிட் டீ சில்வர் டீ அப்படிங்கிற மாதிரி சில டீயை போட்டுட்டு அதை தான் அவங்க அப்பப்போ குடிப்பாங்களாம். அதே மாதிரி கையில நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு 2 hour கழிச்சு இன்னொரு சப்ளிமெண்ட், திருப்பியும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ்னு, என்னப்பா அவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொன்னார். அதனாலதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, 1963 முதலா இந்த கார்டிசெப்ப ஒரு, அப்ப திடீர்னு நிறைய வீரர்கள் அங்க ஒலிம்பிக்ல வின் பண்றாங்க. வின் பண்ணின உடனே அங்க கடைசியா அந்த கோச் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்றாரு. இது கார்டிசெப்ல இருந்து தயாரிச்ச இந்த ப்ராடக்டை தான் நாங்க எங்க வீரர்களுக்கு கொடுத்தோம், அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு. இது ரொம்ப விலை கம்மியான சப்ளிமெண்ட் இல்லைஜி. கிலோ 10 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் ரேட் ஒரு கிலோ. அதனாலதான் இது ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்றாங்க. இது ஹிமாலயன் கோல்டு மட்டும் இல்லை, இது செய்யற வேலைக்கு அப்படி ஒரு வேலை செய்யுது. அதுக்காக இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஹிமாலயன் வயக்ரான்னு வச்சிருக்காங்க. வயக்ராலாம் நிறைய பணக்காரர்கள் எடுக்கிறாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய, இயற்கையான முறையில பாலியல் இச்சையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, பாலியல் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய, அந்த என்டூரன்ஸ் அப்படின்னு நீடித்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் என்டூரன்ஸ்க்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கார்டிசெப்ஸ். அடுத்த ஸ்டெவியா ரெபோடியானா, இது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, பற்களுக்கு சப்போர்ட் பண்றது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. பாசிஃப்ளோரா, இது மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஹாப்பி ஹார்மோன் உடம்புல தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் மெலட்டோனின் உற்பத்தி ஆகாம தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. 8 மணியோட விளக்கெல்லாம் அணைச்சிடணும். அதுக்கப்புறம் இருள் ரொம்ப கம்மியா இருக்கணும். காலையில 6 மணிக்கு எழுந்த உடனே வெயில்ல உடம்பு படுற மாதிரி போகணும். எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் டிப் சொல்லட்டுமா? காலையில 7 மணிக்குள்ள நீங்க சூரியனை வெறும் கண்ணால பாக்குறது அப்படிங்கிறது இந்த பாடிக்கு வந்து அந்த செர்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரம் அந்த சைக்கிளை சமன்படுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமலாம் தவிக்கிறாங்கல்ல. காலையில நல்ல வெளிச்சத்துல வெயில் உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ பக்கத்துல ரூம்லயோ போய் சூரியனை வெறும் கண்ணால பாருங்க. ஒரு 30 செகண்ட் வரைக்கும் பார்க்கலாம். தொடர்ந்து அதே மாதிரி 2 ட்ரிப் 3 ட்ரிப் பார்க்கலாம். எடுத்த உடனே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இது சன் கிளேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன் கிளேசிங் காலையில ரெகுலரா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பாடியோட அந்த செர்காடியன் ரிதம் கரெக்டா இருக்கும். இந்த மெலோட்டோனின் உற்பத்திங்கிறது பெட்டரா இருக்கும். இந்த தூக்கத்தோட குவாலிட்டி மேம்படும். இது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணி மனசை அமைதிப்படுத்தி
ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும். மனசை ஸ்ட்ரெஸ்ல இருந்து கம்மி பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸண்டா இருக்கும், ஒரு டீப் ஸ்லீப்பை, ஒரு குவாலிட்டியான டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். மெலட்டோனின் உற்பத்தி பண்ணி நரம்புகளை அமைதிப்படுத்தும். இது இயற்கையான தூக்க மருந்துன்னே சொல்லலாம். மலர் மருத்துவத்துல இது தூக்கத்துக்கான ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பொருள். அது நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஜப்டிகாபா. இது ஒரு பிரேசிலியன் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, சூப்பர் கிரேப்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு நாகப்பழம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட அதோட குடும்பத்தை சார்ந்தது தான். ஆனா எப்படின்னா கொத்து கொத்தா நம்ம ஊர்ல காய்க்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே இதே மாதிரி காய்க்கும். இதுல விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருக்கு. அதனால என்ன செய்யும், உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்க்கும், ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும், கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபைபர் அதிகமா இருக்கிறது. அடுத்தது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கங்கள், அழற்சிகள் எல்லாம் இது குறைக்கும். அடுத்தது கடைசியா பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கிப்பழம். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், உடம்புல குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். விட்டமின் பி அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த விட்டமின் பிங்கிறது எங்க போய் நம்ம உடம்புல வேலை செய்யும்னா, நம்ம குடலோட கடைசி ஒரு அடியில தான் போய் வேலை செய்யும். இதுல இருக்கிற புரதம், ஃபைபர் இதெல்லாம் சேர்ந்து உடம்போட அந்த விட்டமின் பி அப்சார்ப் பண்றதுக்கு உண்டான திறன் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் குறிப்பா இதோட புளிப்பு சுவை அப்படிங்கிறது, இது வந்து புளிப்பு சுவை உடையது. இது இந்த புளிப்பு சுவை எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, உங்க லிவர் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும். லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா புளிப்பு சுவை ஜாஸ்தியா இருக்கும். குறிப்பா நீங்க இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாங்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தை உருவாகும் போது அவங்களோட லிவர் தான் முழுக்க முழுக்க அந்த குழந்தை உருவாகிறதுக்கு அத்தனை சக்தியும் கொண்டு போய் கொடுக்கும். அந்த லிவருக்கு ஆற்றலை தரக்கூடியது இந்த புளிப்பு சத்து. இந்த புளிப்பு சத்தோட இது இருக்கிறது என்ன, உங்களுக்கு லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, இந்த 12 பொருளும் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது. நல்ல குவாலிட்டியா ரத்தம் உருவாகிறதுக்கு, குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும். சில பேருக்கு ரத்தம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு ரத்தம் குவாலிட்டி இல்லாம இருக்கும். அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சரியான அளவுல இருக்காது. ஹீமோகுளோபின், அதுல இருக்கிற இரும்பு சத்தும் புரதச்சத்தும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் HBன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்மியா இருக்கும். இது என்ன செய்யும், உடம்புல ஒரு நல்ல குவாலிட்டியும் குவான்டிட்டியும் ரத்தம் உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பாடியில இருக்கிற பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றது. இன்னைக்கு கேன்சர் வரதுக்கான காரணம் உடம்புல அமிலத்தன்மை அதிகமா இருக்குதான். இதை எடுத்துக்கும் போது பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இன்னைக்கு நிறைய பேர் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற விஷயம்ங்க, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்லங்க. நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்ப கோவிட் வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, எது வந்தாலும் நாம வாடா நீயா நான ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்குண்டான இம்யூனிட்டியை இது கொடுக்குது. அடுத்தது ஹார்மோன்கள். இன்னைக்கு ஆண்களுக்கான ஆண் தன்மைக்கான ஹார்மோனும் சரியான அளவுல இருக்கிறதுல, பெண் தன்மைக்கான ஹார்மோனும் சரியில்லை. ஆண் ஆணா இருக்கிறது, பெண் பெண்ணா இருக்கிறது இல்லை. இது தவிர நிறைய ஹார்மோன்ஸ்கள் உடல்ல சுரக்குது. மெட்டபாலிசம்கெல்லாம் நிறைய ஹார்மோன்கள் தேவைப்படுது. மிகுந்தாலும் நோய், குறைந்தாலும் நோய். இது என்ன செய்யணும், சமன் பண்ணி கொடுக்கும், மனசை அமைதி பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், ஹாப்பியா வச்சுக்கும், அதனால நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அடுத்தது உடம்புல இருக்கிற செல்கள் அதை பழுது பார்த்து பட்டி பார்த்து புதுசா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி, இப்ப வீட்டுல என்ன செய்வோம், ஏதாவது ரிப்பேர் ஆனது, வாஷிங் மிஷின் ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு ரிப்பேர் பார்ப்போம். அதுக்கப்புறம் செய்வோம், காரணங்களை தூக்கி போட்டுட்டு இல்லை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு புது வாஷிங் மிஷின் வாங்கிடுவோம்ல. அதே மாதிரி இது என்ன செய்யும், ரிப்பேர் பண்ண வேண்டியது ரிப்பேர் பண்ணோம், இது வேண்டாம் அப்படின்னா அதை தூக்கி போட்டு ரீஜெனரேட், வேற புதுசா உருவாக்கி நல்ல குவாலிட்டியா புதுசா ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இத்தனை வேலையும் செய்யறதுனால இந்த எலிக்சர் மிக்ஸ் நம்முடைய நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை சேர்க்குது. இதுதான் ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சிட்டோம்.